கடக ராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களும் இந்த கடக ராசியில் இருக்கும். ஆயில்யம்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், பெருமாளினுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த பெருமாள் தான் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அதிபதியும் கூட. அந்த பெருமாளினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க. திறமைக்கு பஞ்சமே இருக்காது இவங்க கிட்ட. அந்த அளவுக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்து பெரிய அளவில் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக சாதித்து முடிப்பவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தான். ஆதிசேஷன்னு சொன்னாலே பெரிய சர்ப்பம். அந்த பெரிய சர்ப்பத்துக்கு ராகு கேது எல்லாம் விட இந்த ஆயில்யம் பெரிய சர்ப்பம். அந்த மாதிரியாக அந்த சர்ப்பமாக இருக்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து யாராலையும் வெற்றி பெறவே முடியாது. இவங்க தான் கடைசி என்ன பிரச்சனையா வந்தாலும் அந்த ஒரு நிலைப்பாடாக இருந்து, ஒரே நிலைப்பாடாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை முடிப்பவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். ஆனால் சில ஜோதிட ரீதியாக சின்ன தேவையில்லாத சில பழமொழிகள்லாம் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் இருந்தால் மாமனாருக்கு ஆகாது, இந்த மாதிரியாகலாம் மாமியாருக்கு ஆகாது, இந்த மாதிரியாகலாம் இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அவங்கவுங்க தசா புத்தி அடுத்து அவங்களுடைய சுய ஜாதக பொருத்தம் இருந்தாலே தாராளமாக நம்ம அந்த ஒரு திருமண முயற்சிகள்லாம் எடுக்கலாம் கண்டிப்பாக. இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து 12ஆம் இடமான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். விரயஸ்தானம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அயன சுகஸ்தானத்தில் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வேலை வாய்ப்பில் நிறைய ஒரு மாற்றங்கள், வெளிநாடு வேலை வாய்ப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக கொஞ்சம் காத்துட்ருக்குறீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு கூட பிறந்தவர்களால் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. உடன் பிறந்தவர்களால் எப்போதுமே உடன் பிறந்தவர்கள்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இருப்பாங்க. அவர்கள் என்னதான் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க தான் எனக்கு உயிரே அப்படின்ற மாதிரியாக உடன் பிறந்தவர்கள்கிட்ட ரொம்ப பாசமாகவும் ஒரு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியோடவும் பழகக்கூடியவர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். அவர்களால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. உடன் பிறந்தவர்களால நிறைய ஒரு வாய்ப்புகள், உடன் பிறந்தவர்களால் சில நிதி உதவிகள், அடுத்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவர்களால் சில தொழில் செய்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தில் விளறதுனால அம்மா மூலமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருக்காவது நிலுவையில் இருக்குது, பூர்வீக சொத்துக்கள், எங்கள் அம்மாவுடைய சொத்து வர வேண்டியது இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீர்வாகி உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து அம்மா ஏதாவது தாயார் வழியில் ஏதாவது உடல் சுகவீனங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு மருத்துவ செலவுகள் மூலமாக அது நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஆனாலும் அதில் சில கண்டங்களும் இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா அந்த குரு பகவானின் பார்வை பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அங்கே கொஞ்சம் செலவுகளின் பேரில் நிவர்த்தியும் அடையும். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஆப்ரேஷனோ ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஆனால் தொழிலில் புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது இந்த நட்சத்திர அன்பர்கள். புதிதாக ஏதாவது ஒரு முயற்சிகள்
மேற்கொண்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொருள் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது திடீர்னு தேவையில்லாத இழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு வருடம் தான். அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன மாற்றங்களும் நடக்கும். ஒரு இடமாற்றமோ இல்லை பேர் மாற்றம் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் தொழிலில் பெயர் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் அந்த பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் தெரியாத சில ரகசியமான சில டிரான்சாக்ஷன்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மைன்யூட்டாக எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு டைம். அதனால் யாராவது பினாமியாக இருக்கிறீங்க, இல்லீகல் டிரான்சாக்ஷன் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிக்கலை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே இந்த பினாமி, இல்லீகல் டிரான்சாக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் இதில் இருக்கிறீங்கன்னா அந்த சப்ளையர்ஸ் உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் பிடிச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால அந்த மாதிரியான இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸை இந்த ஒரு வருடம் கட் பண்ணிடுங்க. யார் உங்ககிட்ட வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் அதை வாங்கவே வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த குரு பகவானால ஒரு பணத்தின் மீது ஆசையை காட்டி அங்கே விரயத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸோ பினாமியோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அதிகமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாலலாம் எங்களுக்கு லாட்ரிலாம் இருக்குது இங்கே, அதனால எங்களுக்கு லாட்ரி யோகம்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான எப்போதுமே ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி இருக்குது. யாரெல்லாம் லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்கலாம். ஆனால் தேவையில்லாமல் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செய்யவே செய்யாதீங்க. இது வந்து நான் ஜோதிட ரீதியாக சொல்லலை, என்னுடைய பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன். உங்களுக்கு கிரகங்கள் நல்ல ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு ராஜயோகத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய தசாபுத்தி பார்க்காம நீங்கள் இந்த விஷயத்தில் இறங்கவே இறங்காதீங்க. அப்படி பார்க்கணும், எனக்கு லாட்ரி அடிக்குமா, திடீர் யோகங்கள் இருக்குமா, ஏதாவது ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்கா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய தசாபுத்தியை முதல்ல பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க. இப்போ நான் சொன்னேன் திடீர் ராஜயோகம் இருக்குது, லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அதில் தேவையில்லாமல் காசை போட்டு தேவையில்லாமல் நஷ்டப்பட்டுக்காதீங்க. கண்டிப்பாக அதன் மூலமாகவும் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியாக திடீர் யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், தொழில் சார்ந்த நல்ல வளர்ச்சிகள், வேலை சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், நீங்கள் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெய்வ பலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.